இளந்தமிழ் ஆர்வலர். சார் வணக்கம். தங்களுடைய இந்த தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை நான் சற்று நீண்ட நாட்களாக கேட்பதை போன்று எனக்கு ஒரு உணர்வு. தொடர்ந்து எமது அமர்வில் பயணிக்கும் நீங்கள் தற்போது என்ன உணர்கிறீர்கள் என்று தமிழ் சமூகத்திற்கு பதிவு செய்யுங்கள். கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் களம் காண்போம், அம்மாவின் ஆட்சியை அமைப்போம் என்று ஒரு உறுதிமொழியை, ஒரு சபதத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் என்று தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைத்தார்கள். அந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் விவாதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தொடர்ந்து இதை பற்றின விவாதம் நம்முடைய ஏனென்ற கேள்வியிலே தொடர்கிறது என்றாலும், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறு உருவமாக, திரு உருவமாக இன்றைக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை தமிழகம் எங்கும் இருந்து வரக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அனைத்து பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள், குறிப்பாக வெள்ளந்தி மக்கள், அவர்கள் வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து விட்டு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நம்மிடத்திலே உரையாடும் போதும் சரி, அவர்களுள் சிலர் நம்முடைய தொலைக்காட்சிக்கு கொடுத்த செவியிலே கூட எந்த அளவுக்கு வெள்ளந்தியாக தங்களுடைய கருத்துக்களை, உள்ள குமுறல்களை, இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்த நிலையை மிக அழகாக எடுத்துச் சொல்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வியப்பாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, எழுச்சியாகவும் இருக்கிறது. அலை அலையாக, சாறை சாரியாக மக்கள் போயஸ் கார்டனிலே அமைந்திருக்கக்கூடிய ஜெயலலிதா இல்லம் என்று இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்திப்பதற்கு மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னும் ஒரு சிலர், வேலை இல்லாத சிலர் வெட்டித்தனமாக ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மறைமுகமாக, ரகசியமாக, திரைக்கு பின்னால் என்று சொல்வார்கள். அதே போல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் 2021 ஆண்டு பின்வாங்கியதை போல் நான் விலகி இருக்கிறேன் என்று சொல்லிவிடுவார்கள் என்று ஒரு புது கதையை கட்டிவிடுகின்ற ஒரு புது பாணியை கைக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். நான் கடந்த வாரம் இந்த விவாதம் தொடங்கிய போது, புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொண்டர்களை, ஆதரவாளர்களை சந்திக்க தொடங்கிய போது, விவாதத்தில் கலந்து கொண்ட போது சொன்னதுதான், 1989 ஆண்டு சேவல் சின்னம், புறா சின்னம் என்று கழகம் 2 அணியாக பிரிந்து கிடந்த போது, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியை எதிர்ப்பதா, நாம் பாடுபட்டு வளர்த்த இந்த இயக்கத்தை எதிர்ப்பதா என்று சொன்ன போது, முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று அவசர காலத்திலே எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக சேவல் சின்னத்திலே போட்டியிட வேண்டிய அந்த முடிவை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அவர் பேசி கன்வின்ஸ் பண்ண என்று அவர்கள் அந்த சந்திப்பில் எங்களிடத்திலே குறிப்பிட்டார்கள். எனவே காலத்தின் தேவையை ஒட்டி ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது. இன்றைக்கு களம் காண்போம், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம், என்னுடைய ஆதரவாளர்கள் நிச்சயம் எந்தவித ஐயத்திற்கும் இடமில்லாமல் 2026 ஆண்டு நடக்க இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய ஆதரவாளர்களை நாம் களம் காண வைப்பேன் என்று மிக உறுதியாக சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு குண்டு ஊசியின் முனை அளவும் எந்த மாற்றமும் இல்லை என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் அடியொற்றி நடக்கக்கூடிய ஒரு உண்மை தொண்டன், தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவன், நெருங்கி பணியாற்றக்கூடியவன். எனவே அந்த அடிப்படையில் இருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு ஏழ்முனை அளவும் இந்த தேர்தலில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுடைய வேட்பாளர்கள் களத்திலே நிற்பார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பரவும் பொழுது இன்னும் அலை அலையாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்திக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளிலே இருந்து வரக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், இந்த அரசியலை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு மகளிர் குழுக்கள், இளைஞர்கள், புதிய சக்திகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் மேலும் அதிகரிக்கும். அவர்கள் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே அலை அலையாக மக்கள் திரண்டு வந்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்திக்க போகிறார்கள் என்பதை இன்னும் ஓரிரு நாட்களிலே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். வருகின்ற 24ஆம் தேதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாள். அதில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை பசும்பொன் அருகில் இருக்கக்கூடிய, கமுதி அருகே இருக்கக்கூடிய அந்த கோட்டை மேட்டிலே நடப்பதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
தமிழ்நாடு முழுவதும் இருந்து மக்கள் அங்கே வர காத்திருக்கிறார்கள். சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் இதுவும் கூட ஒரு சாயம் பூசுவதற்கு சில விஷமிகள் முயற்சி செய்கின்றார்கள். சாதி மதங்களுக்கு அப்பால், கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக மகளிர் அதிகமான அளவிலே வந்து அங்கே குவியப் போகிறார்கள் என்பது நான் சாதாரண எனக்கு வரக்கூடிய தொலைபேசி அழைப்புகளிலே இருந்தே பிரமிப்பாக இருக்கிறது. திரு மோகன் வழக்கறிஞர் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், 9 ஆண்டு காலம் நான் அமைதியாக இருந்தேன், 2 நாட்களுக்கு முன்னால் நான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்தேன் என்று சொன்னார்கள். அதை போல இவர் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர்கள் அல்லது கட்சியினுடைய நிர்வாகிகள் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் 9 ஆண்டு காலம் அமைதியாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் சொன்ன கவிதை வரிகளிலே போல எரிமலை ஒருபோதும் தூங்கி கிடக்காது என்று சொன்னதை போல இன்றைக்கு அவர்கள் வெடித்து கிளம்ப தொடங்கி இருக்கிறார்கள் என்பது கண்ணுக்கு புலனாகிறது. எனவே ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் 24ஆம் தேதி அங்கே கூட இருக்கிறார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடத்திலே பல்வேறு செய்திகளை உரையாற்ற இருக்கிறார்கள். இது இன்னும் இந்த முயற்சிக்கு மெருகேற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்று சொன்னால் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் போயஸ் தோட்டத்திலே அவருடைய இல்லத்திலே சந்திக்கக்கூடிய நிர்வாகிகளே, ஆதரவாளர்களே அவர்களுடன் கலந்துரையாடும் போது புரட்சி தாய் சின்னம்மா சொல்லக்கூடிய கருத்துகள், அதாவது ஆட்சி முறை எப்படி மிக மோசமாக இந்த விளம்பர திமுகவினால் நடத்தப்படுகிறது, இது எப்படி அம்மா காலத்திலே எப்படி நடந்தது, ஒவ்வொரு நெருக்கடியான சூழ்நிலையிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் முடிவுகளை எடுத்தார்கள், அதற்கு தான் எப்படி உறுதுணையாக இருந்தேன் என்பதை எடுத்துரைக்கிறார்கள். அதே மாதிரி நிதி நிர்வாகத்திலே மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய திமுகவினுடைய அந்த மோசமான நிலையை எடுத்து சொல்லுகிறார்கள். நிதி நெருக்கடியிலும் அதிக கடன் வாங்காமல் எப்பேற்பட்ட நலத்திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்பதையெல்லாம் கோர்வையாக கையில எந்த குறிப்பும் இல்லாமல் புள்ளி விவரம் சுத்தமாக அங்கே குழுமி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மத்தியிலே, நிர்வாகிகள் மத்தியிலே அம்மா பேசும்போது மிகுந்த வியப்பாக இருக்கிறது. ஒரு சாதாரண கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடிமகனின் வேதனையை அறிந்த ஒரு தலைவராக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு IAS அதிகாரியோ IPS அதிகாரியோ எந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு அரசியல் தலைமை எப்படி அவர்களோடு கலந்துரையாட வேண்டும், தங்களுடைய அந்த அரசியல் முடிவை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படி அதை அவர்களிடத்திலே கன்வே செய்ய வேண்டும் என்பது அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வகுப்பை போல புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தினந்தோறும் நிர்வாகிகளிடத்தில் பேசுவதை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் எங்களுக்கு எழுச்சியாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தமிழ்நாடு 9 ஆண்டு காலம் இழந்திருக்கிறது என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு மோசமான நிலையாக பார்க்கிறேன். அந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பிலே இருக்கிறார்கள் என்பது அங்கு அவர்களோடு நான் பேசும்போது நமக்கு தெரிய வருகிறது. இந்த கேள்விக்கெல்லாம், இந்த ஏசியங்களுக்கெல்லாம் மிக விரைவில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு விடையை கொடுப்பார்கள். எது எப்படியாக இருந்தாலும் வருகின்ற 2026 நடக்க இருக்கின்ற இந்த சட்டமன்ற பொது தேர்தலிலே புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் வேட்பாளர்கள் களம் காண போகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் திசை வழியை மாற்றப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத இருக்கிறார்கள் என்பது உறுதியிலும் உறுதி என்பதை என்னுடைய முதல்கட்ட கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்து நின்ற தாரகையே இதுவரை யாரோடும் அழைக்காமல், இந்திய வரலாற்றில் கூட்டணிகள் இல்லாமல் 67க்கு பின்பு தொடர் கூட்டணியில் திமுக வெற்றி பெற பிறகும் தனித்து நின்ற தாரகையே, மகத்தான வெற்றி கொண்ட மனுஷியே, இந்த இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு போய்விட்டது? கடுமழையால் தேங்கி நின்ற தெருக்குட்டையாய் ஆகி போனதற்கு காரணம் என்ன? அப்படித்தானே கேட்கிறீர்கள்? அதேதான். அவருக்கு மிகப்பெரிய கவிஞர், அவரோடு காப்பி அடிக்கின்றேன். கடுமழை பெய்த போதும் தெருக்குட்டையாய் தேங்கி போனதற்கு காரணம் என்ன? ஐயா சொல்லுங்க இளந்தம்பி. இது உள்ளங்கை நெல்லிக்கனி வெள்ளிடை மலை. சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவின் 3வது பெருங்கட்சியாக உயர்த்தி காட்டியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, 1.5 கோடிக்கும் மேலாக உறுப்பினர்களை சேர்த்து ஒரு மாபெரும் சாதனையை இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி இத்தனை உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சியாக இருந்ததில்லை. அப்பேற்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல இப்ப என்ன சொல்றீங்க, தெருவில் தேங்கி கிடக்கும் தெருக்குட்டை குட்டையை போல் அது நிரந்தர
ஆமா, சும்மா ஒரு மாதிரி ஒரு சிறுமையான நிலைக்கு அது ஏன் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு இயக்கத்தினுடைய கட்டமைப்பு, அந்த இயக்கத்தினுடைய பின்பலம், அந்த இயக்கத்தின் அந்த செயல் வீரர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாம் சரியாக இயங்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்ற தலைமை, ஒரு தகுதி வாய்ந்த தலைமை இருக்கும் பொழுதுதான் அது வேலை செய்யும். இதை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும். இதை பொறுமையாக இருந்து என்ன நடக்கும் பார்க்கலாம். தவறிழைத்தவர்கள் மனம் திருந்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பொறுமையாக இருந்தார். திரு நித்யானந்தம் அவர்கள் கூட சொன்னாங்க, அமைதியாக இருந்தாங்க, அவங்க வெளியே வர வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி. புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கருத்து தெரிவிக்காத மக்கள் பிரச்சனை ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த அவங்க 2021 எப்போது வெளி உலகத்திற்கு வந்தார்களோ, கருத்து தெரிவிக்காத ஒரு மக்கள் பிரச்சனை கூட கிடையாது. அது எக்ஸ் தளத்தில் பதிவாக இருக்கும், அல்லது அறிக்கையாக இருக்கும், அல்லது மக்களிடையே பேசுகின்ற பேச்சாக இருக்கும், அல்லது செய்தியாளர்களிடையே தரக்கூடிய செவ்வியாக இருக்கும். நெற்றி பொற்றில் அடித்தாற் போல் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தான். ஒன்று, மழை வெள்ளமாக இருந்தாலும், கள்ளச்சாராய சாவுகளாக இருந்தாலும், கரூர் துயரமாக இருந்தாலும் அதுல முதல் ஆளாக போய் நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள். இன்றைக்கு திரு நித்யானந்தம் அவர்கள் ஏன் அவங்க இயங்குவது பத்தாது என்று நினைக்கிறார் என்று சொன்னால், அவரே எடுத்துக்காட்டிய அந்த பத்திரிகை விளம்பரம் இருக்கு இல்லையா, இப்படி ஆர்ப்பாட்டமான விளம்பரங்கள், காரசாரமான செய்தியாளர் சந்திப்பு, ஊ என்று அலறிக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பார்த்து திசை மாறி போய், அதாவது சமூக ஊடகங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறையினரை போல திரு நித்யானந்தம் அவருக்கு அந்த லேசா அந்த வியாதி வந்துருச்சோ என்று நான் ஒரு நகைச்சுவையாக சொல்றேன், தவறா எடுத்துக்கிடக்கூடாது. மிகச் சரியாக தன்னுடைய இயக்கத்தை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மிஸ்டர் அண்ணா யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் என்று சொன்ன போது பேரறிஞர் அண்ணா சொன்னார் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று ஒரு நொடி தாமதிக்காமல் பதில் சொன்ன அந்த பாரம்பரியத்தில் வந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அளந்து வைக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு அடியும் எதிரிகளுக்கு இடியாக இருந்தது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது. கண்டிப்பாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி நம்மளுடைய அனுபவத்திற்கு, நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டு நம்ம நிறைய எதிர்பார்க்கிற ஒரு தலைவரிடத்துல அவசரப்படுறோம். நம்முடைய அவசரத்திற்கு ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் இயங்க முடியாது. இன்றைக்கு அவசரப்பட்டு எதிரிகளாக இருக்கிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார்கள், இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற முயற்சியில இருக்கக்கூடியவரை அமைதியாக இருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. நாமும் அவசரப்பட்டு களத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி அவசரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி தெரித்து விட்டிருந்தால் எங்கிருந்து ஒன்றிணைப்பது? அது எந்த தளத்தில் நின்று அந்த கோரிக்கையை வைப்பதால் அந்த முயற்சியை எடுப்பது, இது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம். சாமானியர்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பில்லை. எனவே புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சரியான வழியில், சீரான முறையில் தன்னுடைய ஒவ்வொரு அடியையும் அளந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் இடியாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. நன்றி. அதே போல திரு மோகன் அவர்கள் சொன்னார், முப்படைகள் இருக்கின்றன புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு பின்னால் என்று சொன்னார். முப்படைகள் இருப்பது உண்மை. அது ஒட்டுமொத்த மக்களுக்குமான காப்பரணாக இருக்குமே அல்லாமல் சாதி மதங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்வையாக ஒருபோதும் இருக்காது. பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நிகழ்த்த போகின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனையை தமிழகம் பார்ப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறது. 24ஆம் தேதி இதுக்கு விடை எடுக்கும் என்பதை நான் முத்தாய்ப்பாக சொல்ல விரும்புகிறேன்.